Happy day, welcome to Stock Insights. நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்டில் எக்கனாமிக் டைம்ஸ், CNBC TV18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனலில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. நான் படித்து புரிஞ்சுக்கிட்டது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். Yesterday Indian market எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.39% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.08% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. டிஐஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 2721.66 crores பை பண்ணியிருக்காங்க. FII நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 3549.95 crores செல் பண்ணியிருக்காங்க. US மார்க்கெட் yesterday எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.36% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் 0.51% க்ரீன்லேயும், டவ் ஜோன்ஸ் 0.28% ரெட்லேயும் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்தியன் ஏடிஆரான இன்ஃபோசிஸ் ADR 0.31% ரெட்லேயும், ICICI பேங்க் ADR 0.41% ரெட்லேயும், HDFC பேங்க் ADR 0.57% க்ரீன்லேயும், விப்ரோ ADR 0.27% ரெட்லேயும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் ADR 0.21% ரெட்லேயும் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் மெயினாக வாட்ச் பண்ணணுன்னு பார்க்கலாம். ஹீரோ மோட்டார்கார்ப் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நேற்றுக்கு ஈவினிங் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் போட்டிருக்கேன். இன்டரிம் டிவிடெண்ட்டாக 100 per share தரதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் February 12. நெட் ப்ராஃபிட் 12% இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் எபிடா 49% டவுன் ஆகிருக்கு. 689.38 crore தான் கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜினும் 14%லேருந்து 6.8% கம்மியாயிருக்கு. RBI பாலிசி மீட்டிங் இன்றைக்கி நடக்குது. நான் நேற்றுக்கு டைப் பண்ணதுனால டுமாரோன்னு போட்டிருக்கேன். இன்றைக்கி நடக்குது RBI மானிட்டரி பாலிசி மீட்டிங். ஸோ அது மெயினாக வாட்ச் பண்ணணும். February 7 இன்றைக்கி நடக்குது. GDP நம்பர்ஸும் வெளியாகுது. ஸோ அதுவும் வாட்ச் பண்ணணும். ஸோ எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா 2025 ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க. அதில் எப்படி இருக்கும் ஃபினான்ஷியல் இயர் 25ஓட க்ரோத் எப்படி இருக்கும்னு கணிச்சதில் 6.4% கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6.4% தான் கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லோயஸ்ட் லெவல் இன் 4 yearsன்னு சொல்லியிருக்காங்க. எதனால் இந்த டிக்ளைன் இருக்கலாம்னு எதிர்பார்க்குறாங்கன்னா, மேனுஃபேக்சரிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் வந்து டிக்ளைன் ஆனதால் ஸோ 6.4% டிப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஷோபா Q3 ரிசல்ட் ஃபினான்ஷியல் இயர் 25 கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 44% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 79% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் எபிடா 10% டவுன் ஆகிருக்கு. மார்ஜினும் 10.8லேருந்து 5.5% கம்மியாயிருக்கு. ITC Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கலாம். 6.50 per share இன்டரிம் டிவிடெண்ட்டாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் February 12. நெட் ப்ராஃபிட் 1.18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேர் பண்ணுறப்ப ரெவன்யூ 8.45% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 1.55% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ஜினும் கம்மி ஆகிருக்கு. 34.03%லேருந்து 31.86% கம்மி ஆகிருக்கு. ஜொமேட்டோ போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. கம்பெனி நேமை சேஞ்ச் பண்ண போகிறதா சொல்லி எட்டர்னல்னு சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் 4 மேஜர் பிஸ்னஸ் இன்க்ளூட் ஆக போகுது. ஜொமேட்டோ, பிளிங்கிட், டிஸ்ட்ரிக்ட் அண்டு ஹைப்பர் பியூர்ன்றது இன்க்ளூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் சிம்பிளையும் நாங்கள் ஜொமேட்டோ வந்து எட்டர்னல்னு சேஞ்ச் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. PG எலக்ட்ரோபிளாஸ்ட் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 39.5 crore கொடுத்துருக்காங்க. நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 81.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 42 crore $85.2 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜினும் 7.9%லேருந்து 8.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவராலாக PG எலக்ட்ரோபிளாஸ்ட் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. லென்ஸ்கார்ட் பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. ஸோ 5 பேங்க்ஸ், அதாவது 5 பேங்க்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறது $1 billion மெகா இது வந்து ஆஃபர் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. ஸோ இந்த மந்த் லேட்டரில் IPO வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ யாரோடலாம் டிஸ்கஷனில் இருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் யாரோடலாம் டிஸ்கஷனில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் பேங்க், டெமாசக் அண்ட் அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி, கொட்டக் மஹிந்திரா கேபிட்டல், ஆக்சிஸ் கேபிட்டல், சிட்டி, மார்கன் ஸ்டான்லி அண்ட் அவெண்டஸ் கேபிட்டல் இவங்களோடலாம் பேச்சுவார்த்தையில் இருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக.
பிஎஸ்சி Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு, 37% டவுன் ஆயிருக்கு. ரெவென்யூ 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸோ மார்ஜினலாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் எபிடா 39% டவுன், மார்ஜினும் 31% டவுன், 52லேருந்து 31% டவுன் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக பிஎஸ்சி ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல. நொய்டா ஏர்போர்ட் அவங்களோட இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸை துபாய், ஜூரிச், சிங்கப்பூருக்கெல்லாம் ஏப்ரல் 17லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவர் 30 டெஸ்டினேஷன் சொல்லியிருக்காங்க. அதில் 25 டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸும் இன்க்ளூட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 3 இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் அண்ட் 2 கார்கோ ஃப்ளைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிரீன்ஃபீல்ட் இண்டஸ்ட்ரீஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் டவுன் ஆகுது, 9.3% டவுன் ஆயிருக்கு. ரெவென்யூ 5.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 7.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 54 crore கொடுத்துருக்காங்க. மார்ஜின் 8.7%லேருந்து 8.8% மார்ஜினலாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க, 4.5% கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூன் 2023க்கு அப்புறம் இப்போ தான் கம்மி பண்ணியிருக்காங்க. டு கண்ட்ரோல் ஸ்லோவிங் எக்கனாமிக் க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ 7 மெம்பர்ஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த டிசிஷனுக்கு. இன்னும் 2 மெம்பர்ஸ் அட்வொகேட் மெம்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் லார்ஜர் கட் பண்ணலாம், 4.25% கம்மி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ரொம்ப ப்ரிகாஷனாக இருக்கும் கட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு 4.5%ஓட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அக்கௌண்ட் ட்ரக்ஸ் அண்ட் பேராசூட்டிக்கல் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 66.4% டவுன் ஆயிருக்கு. ரெவென்யூ 6.7% டவுன் ஆயிருக்கு. எபிடா ஆனால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 29.9%. எபிடா மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 8.6%லேருந்து 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் ரொம்ப ஒரு ஒர்ஸ்ட் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 58.7% டவுன் ஆயிருக்கு. ரெவென்யூ 12.1% டவுன் ஆயிருக்கு. எபிடா 33.2% டவுன் ஆயிருக்கு. 202 crore தான் கொடுத்துருக்காங்க. மார்ஜினும் டவுன் ஆயிருக்கு, 17.7%லேருந்து 13.5% கம்மி ஆயிருக்கு. மதர்சன் சுமி வயரிங் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 16.6% கம்மி ஆயிருக்கு. ரெவென்யூ 8.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா டவுன் 9.3%. எபிடா மார்ஜினும் டவுன் 12.4%லேருந்து 10.3% கம்மி ஆயிருக்கு. மதர்சன் சுமியும் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 7.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 19.3லேருந்து 18.4% கம்மி ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக பிரிட்டானியா ஒரு மாட்ரேட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. செபி ஃபைன் போட்டிருக்காங்க. பிரைட் குரூப்புக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. அண்ட் தட்ஸ் ப்ரமோட்டர்ஸ், அதர் என்டிட்டிஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து 34 crore ஃபைன் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேன் பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்லேருந்து 1 to 5 years வரைக்கும் பேன் பண்ணியிருக்காங்க. சுரேஷ்குமார் ரெட்டி சேர்மன் அண்ட் எம்டி அண்ட் ப்ரமோட்டர். ஸோ விஜய் காஞ்சாரியா ஹோல் டைம் டைரக்டர் ப்ரமோட்டர். ஸோ 2 பேருக்கும் சேர்த்து 15 crore போட்டிருக்காங்க. ஒய் ஸ்ரீனிவாசா ராவ் ஃபார்மர் CFO 2 crore போட்டிருக்காங்க. அண்ட் பிஜிஎல் ஏராடோடி ரமேஷ் ரெட்டி ஃபார்மர் இண்டிபெண்ட் டைரக்டர், ஃபார்மர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், ஃபார்மர் CFO இவங்களுக்கு இந்த பொசிஷனில் இருக்காங்க. இவங்களுக்கு 1 crore ஈச் போட்டிருக்காங்க. ஸோ செபி இவங்களை பேன் பண்ணியிருக்காங்க 1 to 5 years. அரபிந்தோ ஃபார்மா Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 9.7% டவுன் ஆயிருக்கு. 846 crore கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ ஆனால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 8.5%. எபிடா 1.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 21.8%லேருந்து 20.4% கம்மி ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட், அந்தளவு பெஸ்ட்டுன்னு சொல்ல கிடையாது. கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ட்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 22.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 12.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 10.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் மட்டும் மார்ஜினலாக கம்மி ஆயிருக்கு, 13.5%லேருந்து 13.3% கம்மி ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட் தான் கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ட்ஸ். SBI கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க, நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம் கிரெடிட் க்ரோத்தை இந்த ஃபினான்ஷியல் இயரில் 14 to 16% அச்சீவ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி 10% டெபாசிட் க்ரோத் இந்த ஃபினான்ஷியல் இயர்
25ல் அச்சீவ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக கிரெடிட் க்ரோத் எப்படி இப்போ அவங்கக்கிட்ட இருக்குன்னா 13.49% இன்க்ரீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த Q3 ஃபினான்ஷியல் இயர் 25ல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பேர் டு சேம் லாஸ்ட் பீரியட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 52 lakh crore வந்து எங்ககிட்ட டெபாசிட் இருக்குது அண்ட் ரிமைன் கமிட்டட் 14 to 60% கிரெடிட் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். எங்களோட டார்கெட்டை நாங்கள் அச்சீவ் பண்ணுவோன்னு கான்ஃபிடென்ட்டாக SBI சொல்லியிருக்காங்க. கொச்சின் ஷிப்யார்ட் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் வைஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 27.6% டவுன் ஆகிருக்கு. 177 crore சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ 8.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா டவுன் 23.4%. எபிடா மார்ஜினும் டவுன் 20.7% கம்மியாயிருக்கு. ஓவராலாக நல்ல ரிசல்ட் கொடுக்கல. NOCIL Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் வைஸ் நல்ல ரிசல்ட் கொடுக்கல. நெட் ப்ராஃபிட் 57% டவுன் ஆகிருக்கு. ரெவன்யூ 6.6% டவுன் 318 crore கொடுத்துருக்காங்க. எபிடா டவுன் 50% டவுன் 24 crore தான் கொடுத்துருக்காங்க. மார்ஜினும் டவுன் 14.3%லேருந்து 7.6% கம்மி பண்ணியிருக்காங்க. ஐடிசி பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அக்வயர் பண்ண போகிறோம். 100% ஆஃப் ப்ராசுமான்ற இதை அக்வயர் பண்ண போகிறோம். இது இன்னும் 3 இயர்ஸ்க்குள்ளே வந்து அக்வயர் பண்ணி முடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக அவங்க வந்து ஃப்ரோசன் அண்ட் ரெடி டு குக் ஃபுட்ஸில் எக்ஸ்பேண்ட் ஆக போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எது மாரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோமோஸ், பர்ஸ், கொரியன் ஃப்ரைட் சிக்கன், ரா மீட்ஸ். ஸோ இதிலலாம் நாங்கள் காலடி எடுத்து வைக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 170 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதோட மார்க்கெட் சைஸ் பார்த்திங்கன்னா 10,000 crore சொல்லியிருக்காங்க ஐடிசி. முத்தூட் மைக்ரோஃபின் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் வைஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 3.8 crore கொடுத்துருக்காங்க. ஸோ போன வருஷம் இதே குவார்ட்டரில் 124.5 crore கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கம்மியாயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 41.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.